நான் எப்படியாவது அபி என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு போயே ஆகணும். அத நிறுத்தியே ஆகணும். இருடி, பூஜா மேடத்துக்கு டச்சப்பா ஹேர் ட்ரெஸ்ஸரா நான் அங்க தாண்டி இருப்பேன். நீ எப்படியாவது உள்ள வந்துரு. அங்க என்ன ஹெல்ப் வேணாலும் நான் உனக்கு பண்றேன். தேங்க்ஸ் டி. அபி ஃபங்க்ஷனோட இன்வைட் ப்ரோக்ராம், கெஸ்ட் டீடைல்ஸ், ஈவென்ட் டீடைல்ஸ் இதை எல்லாமே யாமினி ஏன் கூட சேர்ந்து பண்ணுவான்னு நான் நம்பினேன் டி. ஆனா அவ என்னை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து கம்ப்ளீட்டா கழட்டி விட்டுட்டான். இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல என்னைய உள்ள கூட சேர்க்கல. வேணும்னே என்னைய வெளியவே நிக்க வச்சுட்டான். நான் எம்புட்டு கெஞ்சணும் தெரியுமா? இங்க பாரு, முடிஞ்ச வரைக்கும் யாமினி கிட்ட இருந்து ஃபுல் டீடைல்ஸ வாங்க பாரு. நிச்சயமா வேற ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும்டி. என்னடி யோசிக்கிற? ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆபீஸ்ல இருந்த ரிங் மாடலை போட்டோ எடுத்துட்டேன். அத வச்சுதான் நான் அபியோட என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த போறேன். யாமினி டீம்ல அசோக்னு ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு யாமினிய சுத்தமா பிடிக்காது. என் மேல ரொம்ப பாசமா இருக்கான். அவன் மூலமா நான் டீடைல்ஸ் வாங்குறதுக்கு ட்ரை பண்றேன். சொன்னல ஏதாச்சும் ஒரு வழி நிச்சயம் இருக்கும்னு. சரி வா, டின்னருக்கு டைம் ஆயிடுச்சு. மிஸ் மூடிடுவாங்க. நீ போ, நான் அசோக் கிட்ட போன் பேசிட்டு வரேன். பேசிட்டு வந்துடுறேன். ஒத்த கொலுசு இப்ப நம்ம லைனை அன்பிளாக் பண்ணிடுச்சு. இப்ப கால் பண்ணலாமா வேண்டாமா? அவ என்னடான்னா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கா. ஆனா பொண்ணுங்க ஒரு விஷயத்த வேணான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம். ஒரே குழப்பமா இருக்கு. இந்த காயினை டாஸ் பண்ணி பார்ப்போம். கடவுளே.